பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. கர்த்தாவே, நீர் நீடிய சாந்த குணம் உள்ளவராய் இருக்கிறீர். உம் அன்பு பெரியது சுவாமி. நீர் சாந்த குணம் உள்ளவராய், நீடிய சாந்த குணம் உள்ளவராய் இருப்பதினால் இந்த மனித குலம் பிழைத்திருக்கிறது சுவாமி. இஸ்ரவேலர்கள் வனாந்திர பயணத்தில் எத்தனை முறை பாவம் செய்தார்கள். உம்முடைய வார்த்தைகளை விசுவாசிக்காமல் பார்வோன் எத்தனை முறை உம்மை சோதித்து பார்த்தார் சுவாமி. ஆனாலும் ஆண்டவரே, நீர் சாந்த குணம் உள்ளவராய் இருந்து இஸ்ரவேலருக்கு உம்மை நீர் வெளிப்படுத்தினீர். அவர்கள் ஒவ்வொரு முறை தவறு செய்யும் போதும் அவர்களை உம்முடைய நீதி நிமித்தம் தண்டித்தாலும் அவர்கள் மேல் நீர் சாந்த குணமாய் அவர்கள் அக்கிரமத்தை பொறுத்து கொண்டு இரக்கம் பாராட்டி உம்முடைய அளவற்ற கிருபையின் நிமித்தம் அவர்களை மீட்டு கொண்டு கானானுக்குள் கொண்டு வந்து சேர்த்தீர். ஆண்டவரே, எகிப்திலிருந்து புறப்பட்ட தலைமுறை இஸ்ரவேலர்கள் பாவம் செய்ததினால் அவர்களுக்கு உம்முடைய நியாய தீர்ப்பை கொடுத்து அவர்களுடைய பிள்ளைகளான அடுத்த சந்ததியார் இஸ்ரவேலருக்கு உம்முடைய ராஜ்யத்தை கொடுத்தீர். நீர் எவ்வளவாய் சாந்த குணம் உள்ளவராய் இருக்கிறீர். உம்முடைய சாந்த குணத்தினால்தான் சுவாமி நாங்கள் பிழைத்திருக்கிறோம். நாங்கள் உமக்கு கோபமூட்டுகிற செயல்கள் மிகவும் பெரியது. அவைகளுக்கெல்லாம் நீர் கோபப்பட்டால் நாங்கள் ஒரு நாளும் இருக்க முடியாது. நாங்கள் மீறுதலிலும் பாவங்களிலும் அக்கிரமங்களிலும் பழகி இருக்கிற மக்களாய் இருக்கிறோம். ஆயினும் எங்கள் மேல் நீர் இரக்கம் பாராட்டி உம்முடைய கிருபை நிமித்தம் நீர் காத்து கொள்வதினால் பிழைத்திருக்கிறோம். கர்த்தாவே, எங்கள் பாவங்களரை எங்களை சுத்திகரித்து உம்முடைய நீடிய சாந்த குணத்தின் நிமித்தம் எங்களை காத்து கொண்டு மன்னித்தரலும். சாந்தமாய் நீர் எங்களை பொறுத்து கொள்ளும். எங்கள் பாவங்களரை எங்களை கழுவி சுத்திகரியும். உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீரே எங்கள் ராஜா. எங்கள் மேல் சாந்த குணமாயிருந்து எங்களை நீர் ஆசீர்வதித்து ஆளுகை செய்து வழி நடத்தும். உம்முடைய சுபாவமாகிய சாந்த குணத்தை எங்களுக்கும் தாரும். ராஜாதி ராஜா, சாந்த குணம் உள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதையின் குட்டியாகிய மறையின் மேலும் ஏறி வருகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது போல, நீர் ஆண்டவரே சமாதான பிரபுவா கழுதையின் மேல் ஏறி நீர் எருசலேமுக்குள் வந்த சமாதான ராஜாவாய் நீர் வந்தீர். அதுபோல சுவாமி, எங்கள் வாழ்க்கையிலும் நீர் வந்து சமாதானத்தை தந்தரலும். உம்முடைய சாந்த குணத்தின் நிமித்தம் நாங்கள் பிழைத்திருக்கிறோம். என்றென்றும் பிழைத்திருக்கும்படியாக எங்கள் மேல் கோபம் கொள்ளாமல் சாந்தமாயிரும். உண்மையே தஞ்சம் அடைகிறோம். எல்லா துதிகன மகிமையும் உமக்கே உண்டாவதாக. ராஜாதி ராஜா யெகோவாவின் நாமத்தினால் பிதாவே, ஆமீன். மாரநாதா.